வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுந்தர பவனம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். புகையிலை வியாபாரி கந்தசாமி பிள்ளை காலமாகி 20 நாட்கள் உருண்டோடிவிட்டன. அவரது ஈமக்கிரியைகள் முடியும் வரை சுந்தர பவனத்தில் வந்து குவிந்திருந்த அவரது சுற்றத்தார்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் ஊருக்கு திரும்பி சென்று விட்டனர். பிள்ளையவர்களின் சொத்துக்கு சட்டப்படி வாரிசுகளான அந்த 4 பங்காளிகள் மட்டும் தங்கள் குடும்பத்துடன் சுந்தர பவனத்தில் இன்னும் சில நாட்கள் தங்க நேர்ந்தது. கந்தசாமியின் உயில் பிரகாரம் அவருடைய பங்களா, ரொக்கப்பணம், வீட்டில் உள்ள பொருள்கள் ஆகியவற்றை குமரேசன், கோதண்டம், அகல்யா, சுந்தரமூர்த்தி என்ற 4 பேர்களும் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டியவர்கள். கந்தசாமி பிள்ளையின் குடும்ப வக்கீல் வரதராஜலு நாயுடு பிள்ளைவாள் காலமான 3வது நாள் அவருடைய உயிலின் தாத்பரியத்தை எடுத்து வாரிசுதாரர்களுக்கு நன்கு விளக்கினார். பங்களா, அதிலுள்ள சாமான்கள், நகைகள் முதலியவைகளுக்கு பொதுவாக மதிப்பு போட்டு அதை 4ஆக வகுத்து பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கந்தசாமி பிள்ளையின் உயிலில் உள்ள கருத்து. சொத்தை பங்கிடுவது எப்படி இருந்தாலும் யார் யாருக்கு என்ன விதமான பொருள்கள் வேண்டும் என்பதை யோசித்து தீர்மானித்து சில நாட்களில் கூறிவிட்டால் குழப்பமும் சண்டையும் இன்றி சொத்தை பங்கிட்டு விட முடியும் என வக்கீல் கூறியிருந்தார். மறுநாள் பகலுக்குள் தங்களுக்கு வேண்டிய பொருள்களை பற்றி ஒவ்வொருவரும் ஒரு ஜாபிதா வக்கீலிடம் சமர்ப்பித்து விட வேண்டியதாகினால் பங்காளிகள் யாவர் மனமும் அன்று ஒரே குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது. கலங்கிய உள்ளத்துடன் தோட்டத்தை சுற்றி கொண்டிருந்த கோதையம்மாள் தோட்டத்தின் மத்தியில் வந்து நின்று கொண்டு திரும்பி பார்த்தாள். இருளும் பகலும் கலந்த அந்தி வேளையில் வெள்ளை வெளியேர் என்று வானத்தை நோக்கி கம்பீரமாக எழும்பி நின்று கொண்டிருந்த சுந்தர பவனம் அவள் கண்களையும் கருத்தையும் கவர்ந்தது. கந்தசாமி பிள்ளையின் மூத்த சகோதரன் செல்வபதி பிள்ளைக்கு மாலையிட்டதனால் வாழ்க்கையில் கோதையம்மாள் வறுமையையும் துக்கத்தையும் தான் கண்டிருந்தாள். போதாததற்கு அகல்யா என்ற ஒரே பெண்ணையும் ஏழ்மையையும் மனைவிக்கு துணையாக வைத்துவிட்டு தமது 30வது வயதிலேயே செல்வபதி காலமாகிவிட்டார். கண்ணின் கருமணி போன்ற தன் செல்வகுமாரி அகல்யாவுக்கு கல்யாணம் செய்வித்து ஆனந்தமாக அவள் வாழ்வதை காண வேண்டும் என்ற ஆசைதான் அவளது தாய் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. அகல்யாவை யாருக்கு மனம் முடித்து கொடுப்பது என்பதையும் கோதையம்மாள் நிச்சயித்திருந்தாள். தனக்கு இருக்கும் ஒரே பெண்ணை அந்நியத்தில் கொடுப்பதை விட தன் அண்ணன் மகன் கணபதிக்கு கொடுத்து பெண்ணையும் மருமகனையும் தன்னுடனேயே வசிக்கும்படி ஏற்பாடு செய்துவிட வேண்டும் என்பது அவளது ஆசை. மேலும் அகல்யாவுக்கு கணபதியை விட உயர்ந்த வரன் எங்கே கிடைக்கப் போகிறான்? 28 வயது நிரம்பிய கணபதி BA பட்டம் பெற்றிருந்தான். பார்ப்பதற்கு லட்சணமான பையன். பெண்ணை கொடுத்தால் மனம் கோணாமல் நடந்து கொள்ளும் சுபாவம் உள்ள நல்ல பிள்ளை. சுந்தர பவனத்தை மறுபடியும் உற்று பார்த்த கோதையம்மாள் பெருமூச்சு விட்டாள். இந்த ஜென்மத்தில் அத்தனை அழகானதொரு பங்களாவை அவள் தன் பெண்ணுக்கு சீதனமாக கொடுக்க முடிய போவதில்லை. ரொக்கம், நகைகள் இவைகளை விட சுந்தர பவனத்தையே அகல்யா தன் பங்கிற்காக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? கணபதி கல்யாணத்திற்கு பின் ஏதாவது கம்பெனி ஒன்றில் வேலை தேடிக்கொண்டு விட்டால் நிம்மதியாக எல்லோரும் அங்கேயே வசிக்கலாம். யோசனை செய்து கொண்டு நின்ற கோதையம்மாள் தன் பின்னால் காலடி யோசை கேட்பதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பினாள். என்ன அத்தை, ரொம்ப மிரண்டு விட்டீர்களா என்ற புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே கோதையம்மாள் தன்னுடன் உதவிக்காக ஊரிலிருந்து அழைத்து வந்த மருமகன் கணபதி வந்து நின்றான். பயப்படவில்லை, ஒரே குழப்பமா இருக்கு தம்பி. வக்கீல் ஐயாவுக்கு நாளை பகலுக்குள்ளே ஜாபிதாவை கொடுக்க வேண்டும் இல்லையா? அதை பத்தி ரொம்ப கவலையா இருக்கு என்றாள். அத்தை, என் யோசனையை கேட்டாக்கா
அகல்யா இந்த பங்களாவை தன் பங்குக்கு எடுத்துக் கொள்கிறது தான் நல்லது என்கிறேன். சிறிது முன்பு நானும் இவளும் இதை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தோம். அகல்யா அசட்டுத்தனமாக என்னவெல்லாமோ ஜாபிதா போட்டிருக்கிறாள். நான் அதையெல்லாம் அடித்துவிட்டு சுந்தர பவனத்தை ஜாபிதாவில் சேர்த்திருக்கிறேன் என்றான் கொஞ்சம் மனக்குறையுடன். அது கிடக்கு, அரியா பெண், விளையாட்டுத்தனமா என்னமோ உளறது போல் இருக்கு. நான் சொன்னால் கேட்கும். அது இருக்கட்டும் தம்பி, நான் நினைச்சத போலவே நீயும் நினைச்சிருக்கிறாயே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சீக்கிரமா உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சு இந்த பங்களாவிலே 2 பேரும் ஆனந்தமா குடித்தனம் செய்வதை பார்த்தா எனக்கு வேறு ஒண்ணும் வேணாம் என்றாள் கோதையம்மாள் மூச்சு விடாமல். ஆனால் அதே சமயம் கணபதியின் மனம் வேறு விதமாக கணக்கிட்டு கொண்டிருந்தது. அகல்யாவின் பங்கிற்கு பங்களா கிடைத்தது என்றால் அத்தனை பெரிய பங்களா அவர்களுக்கு எதற்கு? வீண் செலவு. யாராவது பெரிய உத்தியோகஸ்தருக்கு வாடகைக்கு விட்டால் குறைந்தது மாதம் 200 ரூபாயாவது வாடகை கிடைக்கும். வேறு ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பங்களாவில் கிடைக்கும் வாடகையை வைத்துக்கொண்டு அவனும் அகல்யாவும் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தலாம். உத்தியோகம் இல்லை என்ற கவலை கூட கிடையாது. இல்லாவிட்டாலும் பங்களாவை ஒரே அடியாக விற்றாலும் லட்சத்துக்கு மேல் தேரும். அந்த பணத்தை வைத்து கொண்டு சொந்தத்தில் ஏதாவது தொழில் நடத்தலாம் என்பதுதான் அவன் யோசனை. சரி வா தம்பி, அகல்யா எங்கே? போய் முதல்ல பங்களாவை பத்தி அவளிடம் பேசுவோம் என்று கோதையம்மாள் உள்ளே திரும்பி சென்றாள். அதே சமயம் கந்தசாமி பிள்ளையின் இளைய சகோதரன் மகன் குமரேசன் தன் மனைவியுடன் ஜாபிதாவை பற்றித்தான் தர்க்கித்து கொண்டிருந்தான். இந்த பாருங்க, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொண்டு எழுதுங்க. உங்க பெரியப்பாரு பீரோவை திறந்து பார்த்தப்போ அப்படியே அசந்து போயிட்டேன். வெள்ளிக்குடம், குத்து விளக்கு, தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாவற்றிற்கும் கிரயம் போட்டு கூலி தள்ளி நம்ம எடுத்துக்கொள்வோம். இதை விட்டுட்டு பங்களா பங்களான்னு அடிச்சுக்கிறீங்களே, இந்த பங்களா நமக்கு சோறு போடுமா, இல்ல நம்ம பெண்கள் கல்யாணத்துக்கு தான் உதவுமா என்று அடித்து பேசினாள் திலகவதி அம்மாள். மனைவியை எதிர்த்து வாதாடி தோற்று போன குமரேசன் தனது ஜாபிதாவின் தலைப்பில் வீட்டில் உள்ள வெள்ளி பித்தளை பாத்திரங்கள் என எழுதி கொண்டான். கந்தசாமி பிள்ளையின் கடைசி சகோதரன் குமாரன் கோதண்டம் தன் மனைவி எழுதி கொண்டிருந்த ஜாபிதாவை எட்டி பார்த்தான். பாக்யம், என்னது, உனக்கு பித்து பிடிச்சிருக்குதா? நான் தான் நேற்று முழுவதும் உனக்கு எடுத்து சொல்லி நமக்கு என்ன தேவை என்பதை விளக்கி இருந்தும் இப்படி எழுதுகிறாயே என்று சிறிது கோபத்துடன் அதட்டினான். நான் கேட்ட இந்த ஒன்றை மட்டும் ஜாபிதாவில் சேர்த்து விடுகிறேன், மற்றதெல்லாம் உங்க இஷ்டப்படி எழுதி கொள்ளுங்கள் என்ற பாகியம் ஒய்யாரமாக முகத்தை குலுக்கினாள். வைர அட்டிகை ஒண்ணுக்கே பல 1000 ரூபாய்களை நம்ம பங்கிலிருந்து தள்ளி விடுவார்கள். பங்களாவை எப்படி நான் இனி ஜாபிதாவில் சேர்க்க முடியும்? அவ்வளவுதான், பங்களா ஆசையை விட்டுவிட வேண்டியதுதான் என்று பெருமூச்செறிந்தான் கோதண்டம். காலம் சென்ற கிழவியின் கழுத்திலே மின்னிக் கொண்டிருந்த வைர அட்டிகை தனது இளங்கழுத்தை அலங்கரிக்கையில் எப்படி ஜொலிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டே மிக்க உவகையுடன் ஜாபிதாவின் தலைப்பில் வைர அட்டிகை என்று பெரிய எழுத்துக்களில் எழுதினாள் பாகியம். பங்களாவை குறித்து தன்னுடன் வீணாக கணபதி விவாதித்ததை குறித்து அகல்யாவுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டிருந்தது. தனக்கு வேண்டியது யாது என்று தெரிந்து பொறுக்கிக் கொள்ள தெரியாத பெண் அல்ல அவள். கலாசாலை படிப்பு பெற்ற 22 வயது மங்கை அவள். சித்தப்பா விட்டு போகும் சொத்தை அடையப் போகிறவள் அவள். அதை பற்றி யோசனை சொல்ல கணபதி வந்தது அவளுக்கு ஏனோ பிடிக்கவில்லை. தன்னை அவள் மணந்து கொள்ளப் போகிறாள் என்ற ஒருவித உண்மையை கணபதி அடிக்கடி வெளியே காட்டிக்கொண்டு சில நாட்களாக தன்னை அதிகாரம் செய்வதை அகல்யா கவனித்து கொண்டு வந்தாள். அவனது மனப்போக்கு அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஜாபிதா தயாரிக்க அன்று சாயங்காலம் அவள் உட்கார்ந்த பொழுது கணபதி கூப்பிடாததற்கு முன் தானாக அவள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு யோசனைகள் சொல்ல ஆரம்பித்தான். எத்தனையோ மட்டுப்படுத்தியும் அகல்யாவுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. உங்கள் யோசனை அப்படியே இருக்கட்டும், எனக்கு தலையை வலிக்கிறது என்று எழுந்து விற்றென மாடி பக்கம் விரைந்து சென்றாள்.
காற்றோட்டமாயிருந்த அந்த விஸ்தாரமான அறைக்குள் அவள் நுழைந்ததும் அங்கே தான் தனியாக இல்லை என்பதை அறிந்து கொண்டாள். கந்தசாமி பிள்ளையின் வாரிசுதாரர்களில் கடைசியாக உள்ள சுந்தரமூர்த்தி அறையின் சுவரில் மாட்டியிருந்த சில படங்களை ஆர்வமாக பார்த்து கொண்டு நிற்பதை கண்டாள். சுந்தரமூர்த்தி கந்தசாமி பிள்ளையின் சகோதரி மீனாட்சியின் ஒரே மகன். பம்பாயில் வெளிவரும் ஆங்கில தினசரி பத்திரிகை ஒன்றின் உதவி ஆசிரியராக அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். பல வருஷங்களுக்கு பின்புதான் முதலாக அவனை அகல்யா சித்தப்பாவின் சுந்தர பவனத்தில் சந்தித்தாள். ஒருவரை பற்றி ஒருவர் விசாரித்து தெரிந்து கொள்ள கூட பொழுதில்லாமல் எல்லோரும் அவரவர் காரியத்தில் ஈடுபட்டிருந்ததனால் அகல்யாவிடம் அதிகம் பேசி பழக அத்தானுக்கு பொழுதில்லை. சுந்தரமூர்த்தி அந்த சித்திர படங்களை பார்த்து மெய் மறந்தவன் போல நின்று கொண்டிருந்தான். சித்தப்பாவுக்கு கலை அபிமானம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் யூகிக்கிறேன் என்றாள் அகல்யா. சட்டென்று திரும்பி பார்த்த சுந்தரமூர்த்தி, புகையிலை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த மாமாவின் கலை உணர்ச்சி ஒரே அடியாக புகைந்து போய்விடவில்லை என்பதற்கு இந்த வீட்டில் அங்கங்கே சான்றுகள் இருக்கின்றன. எனக்கு இந்த வீட்டில் உள்ள பொருள்கள் ஒன்றின் மீதும் ஆசை ஏற்படவில்லை. ரவிவர்மா வரைந்த இந்த சித்திர படங்கள் சிலவற்றையும் மாமாவின் புஸ்தக அலமாரியையும் புஸ்தகங்களையும் மட்டும் ஜாபிதாவில் எழுதி கொண்டிருக்கிறேன். மற்றவைகளை வக்கீல் தமது உசிதப்படி விநியோகம் செய்து கொள்ளட்டும் என்று புன்னகை செய்தான். அடடா, நான் தயாரிக்க விரும்புவது போலவே நீங்களும் ஜாபிதாவை தயாரித்து விட்டீர்களா என்று ஆச்சரியத்துடன் கூறினாள் அகல்யா. அப்படியா? என்னை போலவே மாமாவின் கலை பொக்கிஷம் உங்களையும் கவர்ந்திருக்கிறது போலிருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை, படங்கள் 2 இருக்கின்றன. ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொள்வோம். புஸ்தகங்களில் 2 காப்பிகள் இருக்கின்றன, பங்கிட்டுக் கொள்வோம் என்ற வரிசை பற்கள் தெரிய மெல்ல சிரித்தான் சுந்தரமூர்த்தி. இருட்டிவிட்டதே என மின்சார விளக்கை போட்டாள் அகல்யா. வெளிச்சத்தில் இருந்தபடி பங்களாவின் இருண்ட பாகத்தை திரும்பி பார்த்த அவள் உடல் விவரிக்க முடியாத ஒருவித பயத்தில் ஒரு கணம் சிலிர்த்தது. இத்தனை பெரிய இந்த பங்களா எனக்கு வியப்பும் ஆனந்தமும் தருவதற்கு பதில் ஏனோ ஒருவித அச்சத்தையே கொடுக்கிறது. விஸ்தாரமான இந்த பங்களா அறைகள் ஒவ்வொன்றிலும் துயரம் குடிகொண்டிருப்பது போல் எனக்கு பிரம்மை ஏற்படுகிறது என்றாள் மெல்லிய குரலில் அகல்யா. உங்கள் மனதிலே கற்பனை அலைகள் அதிகம் கொந்தளித்து கொண்டிருப்பதனால்தான் இந்த விதமான மனப்பிராந்தி. பங்களா சுவர்கள் ஒவ்வொன்றும் ஒரு சோகக் கதையை சொல்வதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு காரணம் நீங்கள் படிக்கும் துப்பறியும் நாவல்களே ஆகும். இன்று இந்த புஸ்தகத்தை படியுங்கள், உங்கள் மன பிரம்மை அகலும் என பரிகாசமாக கூறி மூலையில் இருந்த புஸ்தக அலமாரியின் மேல் தட்டிலிருந்து ஒரு பழைய புஸ்தகத்தை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான். அத்தானின் பரிகாச பேச்சுக்களை கேட்ட அகல்யாவின் கன்னங்கள் சிவந்தன. அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க ஏனோ சட்டென்று அவளுக்கு வெட்கம் ஏற்பட்டது. புஸ்தகத்தை வாங்கி கொண்டு மின்னலை போல மாடியின் கோடியில் இருந்த அறைக்குள் ஓடிவிட்டாள். அன்று இரவு போஜனத்திற்கு பின் புஸ்தகத்தை திறந்தாள் அகல்யா. தொப்பென ஒரு பழுப்பேறி போன காகிதம் அதிலிருந்து விழுந்தது. அதை எடுத்து பிரித்தாள். அன்புள்ள ஜீவா, என் அருமை சிநேகிதியான உன்னிடம் என் மன துயரத்தை எடுத்து சொல்லிக் கொள்ளாமல் பின் யாரிடம் சொல்லி ஆறுதல் பெற முடியும்? அவளுக்கு என்ன குறைச்சல்? பணம், பங்களா, நகை நட்டுகள் என்று பார்ப்பவர்கள் என்னை பற்றி பிரமாதமாகத்தான் எண்ணுவார்கள். ஆனால் நான் படும் கஷ்டத்தையும் வேதனையையும் யாரால் நினைத்து பார்க்க முடியும்? மாமாவின் மகன் பார்க்க லட்சணமாயிருக்கிறார் என்று ஆசைப்பட்டு கொண்டுதான் நான் இவரை மணந்து கொண்டேன். சின்ன வயதிலேயே இவருடைய பிடிவாத குணமும் முரட்டுத்தனமும் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். காலப்போக்கில் சரியாகிவிடும் என்றுதான் சொன்னேன். ஆனால் இவருடைய முரட்டு சுபாவமும் துஷ்ட குணமும் கடைசி நாள் வரை திறந்து போவதில்லை என்பதை நினைக்கையிலேயே என் மனம் துக்கத்தினால் வெடித்து போகிறது. நான் படும் கஷ்டங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நேரில் சொல்லலாம் என்றாலோ சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கப் போகிறது? என்னுடைய துயரம் என்னோடு மடிந்து போகப் போகிறது.
ஒன்று மட்டும் சொல்வேன், எதற்கும் அபிப்பிராய பேதமும் கொஞ்சமும் ஒற்றுமையும் இல்லாத புருஷனை மணப்பதை விட பாழுங்கிணற்றில் விழுந்து விடலாம். அவன் ஆசை அத்தானாக இருக்கட்டும், அம்மாஞ்சியாகத்தான் இருக்கட்டும். சந்தோஷமாக வாழ விரும்பும் பெண்ணிற்கு ஏற்ற மணாளன் அல்லவே அல்ல. மற்றவை பிறகு. அன்புள்ள கோமதி. கடிதத்தை படித்த அகல்யா நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். அவளது இருதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. காலஞ்சென்ற சித்தியின் மனத்துயரை கற்பனை செய்ய முடியாது. அவள் உள்ளம் வேதனையும் பச்சாதாபமும் அடைந்தது. மறுநாள் பகல் ஒவ்வொருவரும் அவரவர் தயாரித்த ஜாபிதாவை வக்கீல் வரதராஜலு நாயுடுவிடம் சமர்ப்பித்து விட்டனர். அன்று சாயங்காலம் தோட்டத்து சிமெண்ட் மேடை மீது உட்கார்ந்திருந்த அகல்யா தன் பிற்கால வாழ்க்கையை பற்றி யோசித்த வண்ணம் கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். ஆமாம், நீ கொடுத்த ஜாபிதா ரொம்ப நன்றாயிருக்கிறது. புஸ்தகமும் படங்களும் யாருக்கு வேணும்? அடுப்பில் போட்டா கூட அரை பானை வெந்நீர் ஆகாது என்றான் கணபதி அதட்டிய குரலில். திடுக்கிட்டு விழித்து கொண்ட அகல்யா எழுந்து நின்றாள். எனக்கு அவைகள்தான் வேண்டும் என்றாள் திடமான குரலில். சித்தப்பாவின் உயிலில் என்ன எழுதியிருக்கிறார்? அவருடைய சொத்தை எல்லோரும் ஒழுங்காக பங்கிட்டு கொண்டு அவரது நினைவை என்றும் உணர்ந்து ஆனந்தமாக இருக்கும்படி எழுதியிருக்கிறார். சித்தப்பாவும் சித்தியும் இன்ப துன்பத்தை பகிர்ந்து வாழ்ந்த அழகிய பங்களாவை விட்டுவிட உனக்கு மனம் எப்படி வந்தது என்று உரத்த குரலில் கேட்டான் அவன். மெல்ல பேசுங்கள், சொத்தை பற்றிய விஷயம் என்னுடையது என்றாள் அகல்யா. எனக்கு தெரியும், நேற்று அந்த தடியன் சுந்தரமூர்த்தியுடன் மாடி அறையில் நீ பேசி கொண்டிருந்ததை பார்த்தவுடனேயே நினைத்தேன். இதெல்லாம் அவனுடைய யோசனையோ என்று பொறாமை கொந்தளிக்க கேட்டான் கணபதி. இருக்கலாம் என்றாள் அசட்டையாக அவள். பேஷ், நாளைக்கு கணவனாக போகிற நான் சொல்வது உன் மூளைக்கு எட்டவில்லை. எவனோ ஒருவன் கூறும் யோசனை உயர்ந்ததாக தோன்றியதோ? பேஷ் என்று ஆத்திரமாக கத்தினான் கணபதி. உங்களை மணந்து கொள்ளப் போகிறேன் என்று யார் சொன்னது? அம்மா நிச்சயத்தால் மாட்டேன் என்று சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட அபிப்பிராய ஒற்றுமையே கிடையாது. எதற்கு தர்க்கம்? இந்த லட்சணத்தில் நாம் இருவர் மணந்து கொண்டு ஆனந்தமாக எப்படி வாழ முடியும்? என் சித்தப்பாவின் சொத்து எப்படி பங்கிடப்பட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. இந்த சொத்தை விட மதிப்பிடுவதற்கரிய சொத்தை எனக்கு சித்தப்பா கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். அது என்ன தெரியுமா? மன ஒற்றுமை சிறிதுமே இல்லாத ஒரு புருஷனை ஒரு பெண் மணந்து கொள்வதை விட பாழுங்கிணற்றில் விழலாம். அவள் அத்தானா இருந்தால் என்ன, அம்மாஞ்சியா இருந்தால் என்ன என்ற புத்திமதி என்று கூறிய அகல்யா கணபதியின் பதிலுக்கு காத்திராமல் விற்றென்று மறுபக்கம் நடந்து சென்றாள். எதிரே வந்து கொண்டிருந்த அத்தான் சுந்தரமூர்த்தியை கண்டதும் புன்னகையுடன் நின்றாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.